ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 29/5/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சஷ்டி திதி மதியம் 1:40 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சப்தமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரம் காலை 8:37 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அவிட்டம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. காலை 8:37 வரை, அதாவது திருவோணம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இன்றைய நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கரிநாள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. கரிநாள்னு சொன்னா சூரியனுடைய தீட்சிண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். ஆக இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். சரி, சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:27 சந்திர உதயம் என்பது இரவு 11:44 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 10:50 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:14 முதல் 5:45 வரையில் நீடித்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது சென்னையை பொறுத்தவரை மதியம் 12:06 முதல் 1:41 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:20 முதல் 8:55 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:31 முதல் மதியம் 12:06 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:31 தினாந்தம்ங்கிறத கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம் பகல் 12:31 வரை அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. சரி, இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆய கலைகள் 64 அப்படிங்கிறத பார்த்துட்டே வரோம் இல்லையா. நேற்றைய தினம் வரை 48 கலைகளை பார்த்துட்டோம். இன்னைக்கு 49வது கலையிலிருந்து 64வது கலை வரை என்னென்ன இருக்குங்கிறத பார்க்க போறோம். இந்த 16 கலைகளுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு வித்தை அப்படின்னே வச்சுக்கலாமே, ஒரு மாயாஜாலம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பத்தி தான் நிறையவே பேசும். இதுல இந்த 49வது கலை பார்த்தோம்னா மூட்டி அப்படின்னு சொல்றா, அதாவது முஷ்டி அப்படிங்கிற மாதிரி கூட சம்ஸ்கிருதத்துல கொடுத்திருப்பா. இது என்ன மூட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கைகளிலே மூடி இருக்கின்ற பொருளை பற்றி சொல்லுதல்ங்கிறா. கைகளிலே மூடி இருக்கின்ற பொருள் மாத்திரமல்ல, இந்த முஷ்டி அப்படின்னு சொன்னா மறைத்து வைத்திருக்கின்ற பொருளை கண்டுபிடித்தல் அப்படின்னு சொல்றார். இது வெளிப்படையாக வெளி தோற்றத்திலே இருக்கக்கூடிய பொருளாகவும் இருக்கலாம், மனதிற்குள்ளாக இவர்கள் மறைத்து வைக்கின்ற விஷயங்களாகவும் இருக்கலாம். அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கின்ற அந்த கலைக்கு பெயர் மூட்டி அல்லது முஷ்டி அப்படின்னு சொல்றார். அதற்கு அடுத்த கலை பார்த்தோம் சொன்னா ஆகாய கமனம் அப்படின்னு சொல்றார். ஆகாய கமனம் அப்படின்னு சொன்னா வானத்திலே ஊர்ந்து செல்லுதல். இதை தமிழ்ல பார்த்தோம்னா வான் புகவுன்னு சொல்றார். வானத்திலே பறக்கின்ற ஒரு திறனை, அந்த திறனை கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஆகாய கமனம் அப்படிங்கிற ஒரு கலை. அதற்கு அடுத்த கலை பார்த்தோம்னா பர காய கமனம் அப்படின்னு சொல்றார். பர காயம்னு சொன்னா உடல் நமக்கு தெரியும். பரன்னு சொன்னா அடுத்தவர்களுடைய உடலுக்குள்ளாக புகுந்து கொள்ளுதல். அதாவது பார்த்தோம்னா கூடு விட்டு கூடு பாய்தல் சொல்றா இல்லையா, அதுவும் ஒரு கலை அப்படின்னு சொல்றார். இந்த கூடு விட்டு கூடு பாய்கின்ற அந்த கலை பரகாய கமனம் அப்படின்னு சொல்றா அதுக்கு பெயரு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஆகாய பிரவேசம் சொல்றார். ஆகாய கமனம் என்பது ஒரு கலை, ஆகாய பிரவேசம் என்பது இன்னொரு கலையாம். அதாவது ஆகாயத்திலே மறைந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்றார். இந்த இந்திரஜித்தினுடைய கதையை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இந்திரஜித்து பார்த்தோம்னா அங்கங்க மறைஞ்சுப்பானா, அதுவும் வானத்திலே மறைந்து கொள்கின்ற அந்த கலைக்கு பெயர் ஆகாய பிரவேசம் அப்படின்னு சொல்றார். அதற்கு அடுத்தபடியான ஒரு கலையாக அதிரிசயம் அப்படின்னு சொல்றார். இது என்ன அதிரிசயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தன் உரு காத்தல் அப்படின்னு சொல்ற. தமிழ்ல தன் உரு காத்தல் சொன்னா
தன்னைத்தானே மறைத்து கொள்ளுதல். இது எல்லாமே பார்த்தோம்னா ஒரு செப்புடு வித்தை மாதிரி தான், ஒரு கண் கட்டி ஜாலம் மாதிரி தான் இருக்கும். அப்படியே கண்ணுக்கு ஏத்தாவில் இருந்துட்டு இருப்பா, திடீர்னு பார்த்தா அப்படியே மறைஞ்சு போன மாதிரி ஒரு கலையாது. இதெல்லாமே ஒரு மந்திர பிரயோகத்தின் மூலமாக இவர்கள் நடத்தி காண்பிப்பார்கள் அப்படின்னு சொல்றார். தன் உரு காத்தல் அப்படிங்கிறது கூட ஒரு கலையாக பார்க்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக இந்திரஜாலம்னு சொல்றார். இந்திரஜாலம்னா அதான் செப்பிடு வித்தை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்திரஜாலம்ங்கிற ஒரு கலை. அதற்கு அடுத்த கலையை பார்த்தோம்னா மகேந்திர ஜாலம்ங்கிறார். இதுலயே அது இன்னும் ஒரு படி மேலே. இந்த மகேந்திர ஜாலம்ங்கிறது மாய வித்தை அப்படின்னு சொல்றார். அதற்கு அடுத்த கலை பார்த்தோம்னா அக்னி ஸ்தம்பம் அப்படின்னு சொல்றார். அதாவது நெருப்பினையே கட்டுதலாம், அக்னியே அப்படியே ஸ்தம்பனம் பண்றது, நெருப்பையே சுடாமல் தன்னுடைய கைகளிலே சுடாமல் அதனை கயிறு போல் கட்டி வைத்தல் அப்படின்னு சொல்றார். இதை ஏவும் பொழுது, இந்த கலைகளை அவர்கள் பிரயோகப்படுத்தும் பொழுது, அதாவது எய்தாப்புல ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா, இந்த அக்னி ஸ்தம்பம் பண்ணும்போது அவர்களை சுற்றி அந்த நெருப்பு வளையம்ங்கிறது வந்துடும். அவர்களால் வெளியிலேயே வர முடியாது. ஆனால் அது அவர்களை சுடவும் சுடாது, ஆனால் இவங்களால வெளியிலையும் வர முடியாது. அந்த மாதிரி ஒரு அக்னி ஸ்தம்பம் அப்படிங்கிறத பண்ணி வைக்கிறது. இதை அந்த நெருப்பினை பிரயோகப்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஜலஸ்தம்பம்னு சொல்றார். நீரையே கட்டுதலாம். இந்த நீர் மீது நடத்தல் அப்படிங்கலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? தண்ணீரின் மீது நடப்பது, அந்த தண்ணீர் மேலேயே அப்படியே படுத்துட்டு இருப்பா ஒரு சில பேர் பார்த்தோம்னா. இன்றைக்கு கூட இதெல்லாம் நடக்குது. தண்ணியில மிதக்கிற மாதிரி அப்படியே படுத்துட்டே இருப்பா அவர்கள். அது தங்களுடைய மூச்சை அடக்கி ஏதோ ஒரு விஷயம் பண்றான்னு வச்சுப்போம். இதை ஜலஸ்தம்பம் அப்படின்னே சொல்றா. இதுவும் ஒரு கலைதான் அப்படிங்கிறா. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா வாயு ஸ்தம்பம், வழிகட்டு அப்படின்னு சொல்ற. வழிகட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வாயு மண்டலம் இருக்கு இல்லையா, இந்த வளி மண்டலத்தையே அப்படியே ஸ்தம்பனம் பண்றது. வாயு ஸ்தம்பம்னு வரும்பொழுது நீங்க இந்த சைனீஸ் மூவிலெல்லாம் பார்த்துருக்கலாம். என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா, இந்த கையை அப்படி சுற்றுவா, அப்படியே அந்த காற்றானது அங்கே சுற்றும். அந்த காற்றானது நன்றாக அப்படியே சுழன்று அங்கே இருக்கக்கூடிய அந்த இலைகள் எல்லாம் சேர்ந்து சுற்றும். அதை அப்படியே சுத்த வச்சு இப்படின்னுவா, அது அவர்களை எதிர இருக்கக்கூடிய அந்த எதிராளியை போய் அதை அடிக்கும் தெரியுமா? அந்த காற்றானது சுழன்று அப்படியே போய் அடிக்கும். இதை கூட என்ன சொல்றா, இதுவும் ஒரு கலைதான், வாயு ஸ்தம்பம்னு அதுக்கு பேர் சொல்றார். அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா திருஷ்டி ஸ்தம்பம் சொல்றார். இதை தான் கண்கட்டுன்னு சொல்றது. நம்ம பார்த்துட்டே இருப்போம், ஆனா கண்ணையே கட்டிடுவா தெரியுமா? என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அப்படியே கண் கட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்றா இல்லையா? மெஸ்மரிசம் அப்படின்னு சொல்லுவா. இந்த மெஸ்மரிசம் அப்படின்னு சொல்றது கூட ஒரு ஆய கலைகளிலே ஒரு கலையாக பார்க்கப்பட்டது. அதாவது கண் கட்டு, அதற்கு திருஷ்டி ஸ்தம்பம்னு பேரு. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா வாக்கு ஸ்தம்பம்னு சொல்றார். நாவினையே கட்டுதல், அடுத்தவர்களை பேச விடாமல் அவர்களுடைய நாவினை கட்டி விடுவது. அதாவது வாயை கட்டிட்டோம்னா அவர்களால் பேச முடியாதுன்னு சொல்லுவா. இதெல்லாம் நம்ம இந்த கலை கூத்தாடி பண்றதை பார்த்துருப்போம் இல்லையா? ரோட்ல போகும்போது இந்த நம்ம சினிமாலாம் கூட ஒரு நகைச்சுவைக்காக அதெல்லாம் காமிப்பா. அந்த நாள்ல இதை ஒரு கலையாகவே செய்து கொண்டிருந்தார்கள். இது அத்தனையுமே இந்த 49வது கலையிலிருந்து 64ஆக வரக்கூடிய கலை வரை அத்தனையுமே ஒரு மாதிரி ஸ்தம்பம் தான். இந்த மாயாஜால வித்தைகள் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும் இந்த வாக்கு ஸ்தம்பம். அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா சுக்ல ஸ்தம்பனம்ங்கிறார். இதற்கு தமிழ்ல விந்தை அடக்குதல் அப்படின்னு சொல்றார். அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா கண்ணஸ்தம்பனம்னு வருது. கண்ணஸ்தம்பம்னு சொன்னா புதையர் கட்டாம். ஒரு புதையல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட வெளியில வர முடியாத அளவுக்கு கட்டி வச்சிருவாளாம். அதுக்கப்புறம் இவாளே வந்துதான் அந்த கட்டையை எடுக்க முடியுமாம். அந்த புதையல் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு எடுக்கக்கூடிய விஷயங்கள். ஆக இது கண்ணத்தம்பனம்ங்கிற ஒரு கலை. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா கட்கத் தம்பம் சொல்றார். கட்கம்னு சொன்னா வாள் இருக்கு இல்லையா? இந்த வாள் அப்படிங்கிற இந்த போர் பயிற்சியில வாள் வீசுறா இல்லையா, அதை கூட கட்டி வைக்கக்கூடிய திறன் என்பது உண்டாம். அந்த வாளை எடுத்து வீசினா கூட இவர்களால் அதை செயல்பட முடியாத அளவிற்கு அந்த வாளை அப்படியே நிறுத்திடுவாளா இவங்க பார்வையின் மூலமாகவே. இந்த கட்கத் தம்பம் என்பது வாளை கட்டி வைத்தல் அப்படிங்கிறது ஒரு கலையாக பார்க்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா அவத்தை பிரயோகம்னு சொல்றார். அவத்தை பிரயோகம்னு சொன்னா சூனியம் வைக்கிறதுன்னு சொல்றா இல்லையா? சூனியம் வச்சுறது, அவங்கள ஒன்றுமே செயல்பட முடியாமல் ஆக்கி விடுவது அப்படின்னு சொல்றா இல்லையா? இந்த சூனியம் வைத்தல் கூட ஒரு கலையாகவே பார்க்கப்பட்டது. இது 64வது கலையாக வைத்தார்கள். அதாவது இதை அடுத்தவங்களுக்கு சூனியம் வைக்கணும்னு சொல்லல, வேற யாராவது சூனியம் வச்சா கூட அதிலிருந்து நாம் மீண்டு வரக்கூடிய கலையினை அந்த அரசனானவன் கற்றிருக்க வேண்டும். ஆய கலைகள் 64ஐயும் எவன் ஒருவன் கற்றிருக்கிறானோ அவனால் மட்டுமே ஒரு பேரரசனாக விளங்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இலக்கியங்கள் இது எல்லாமே அந்த அரசனுக்குரிய இலக்கணங்களாக வைத்திருக்கின்றன. இந்த 64 கலைகள் தான் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்தோம். சரி,
இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.